வெல்கம் வீவர்ஸ். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் சம்பாதிக்கிறோம். பணம் வந்தால் சந்தோஷம், பணம் இல்லைன்னா கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிஜமாகவே பணத்துக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் என்ன தொடர்பு? வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு எளிமையான பாதை, சிலருக்கு கஷ்டமான பாதை. ஆனால் அந்த பாதையை எப்படி கடக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுற ரகசியம். நான் யார் அப்படிங்கிறத விட நான் சொல்ல போகிற கதைகள் தான் முக்கியம். ஏன்னா இங்கே முகம் முக்கியம் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம். இங்கே இருக்கிற எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவோம், கரெக்டாக? கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய கார் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு கனவெல்லாம் காணுவோம். ஆனால் பணம் பற்றி நாம் யோசிக்கிறதுக்கும் நிஜ வாழ்க்கையில் பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நாம் உலகத்தில் பல பேரோட பணத்தை பற்றின பார்வையவே மாற்றின த சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை எழுதினவர் மார்கன் ஹவுசல். நம்மளில் பல பேர் பணங்கிறது வெறும் கணக்கு, டேட்டா, ஃபார்முலான்னு நினைக்கிறோம். இங்கே முதலீடு செஞ்சால் இவ்வளோ லாபம் கிடைக்கும், இங்கே போட்டால் ரிஸ்க்கு கம்மி, இப்படி பல விஷயங்களை நம்ம ஒரு கணக்கு பாடமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பணத்தை பற்றின நம்மளோட முடிவுகள் நம்மளோட சொந்த கதைகள், பயம், ஆசை, ஈகோ, இந்த மாதிரி பல உணர்ச்சிகள் தான் தீர்மானிக்குது. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பணக்காரனாகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ புத்திசாலி, எவ்வளவு கணக்கு போடுறீங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களோட பிஹேவியர் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த புக்கில் இருந்து சில முக்கியமான கருத்துக்களை குட்டி குட்டி கதைகள் மாதிரி நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, லக் அண்ட் ரிஸ்க். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். வாரன் பஃபட் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு பெரிய முதலீட்டாளர், நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு. நாம் என்ன நினைப்போம், அவர் ரொம்ப பெரிய திறமைசாலி, அதனால தான் பணக்காரர் ஆனார்னு. அதே மாதிரி ஒருத்தர் தன்னோட பிஸ்னஸில் தோற்று போயிட்டா அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்துக்கும் ரிஸ்க்குக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஒருத்தர் சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருந்தால் அது அவங்களோட திறமை மட்டும் இல்லை, அதிர்ஷ்டமும் தான். அதே மாதிரி நல்ல முடிவு எடுத்தும் கூட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால தோற்று போகிறது தான் ரிஸ்க்கு. உதாரணமாக ஒருத்தர் நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் எல்லாமே அழிஞ்சு போகலாம். இது அவரோட தப்பு இல்லைங்கிற உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டா அவர் ரொம்ப புத்திசாலின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் ஜெயிச்சதுக்கு அவரோட திறமையை தாண்டி ஏதோ ஒரு அதிர்ஷ்டமும் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் தோத்துட்டா அது முழுக்க அவர் எடுத்த தப்பான முடிவு மட்டும் இல்லை, எதிர்பாராத ஒரு விபத்தும் காரணமாக இருந்திருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஜெயிக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பி அடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க ஜெயித்ததுக்கு காரணமான லக் ஃபேக்டர் நமக்கு கிடைக்காம போகலாம். ஸோ ஜெயிக்கிறப்போ ரொம்ப பணிவாக இருங்க, தோக்குறப்போ அதுலேருந்து மீண்டு வர உங்களுக்கு ஒரு பிளான் பி இருக்கான்னு பாருங்கள். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுங்கிற மனசு. ஒரு கோடீஸ்வரர் இருக்கான், அவனுக்கு உலகம் முழுக்க சொத்துக்கள் இருக்குது. ஆனால் அவருக்கு இன்னும் பணம் வேணும்னு பேராசை. அவர் இன்னும் பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு தவறான இடத்துல முதலீடு செஞ்சு கடைசியில் எல்லாத்தையும் இழந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு போதுங்கிற ஒரு லிமிட் தெரியலை. பணம் சம்பாதிக்கிறது நல்லது தான், ஆனால் அந்த ஆசை எல்லாம் மீறி போகும்போது நம்மளோட சந்தோஷம், நிம்மதி, குடும்ப உறவுகள்னு எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ உங்களுக்கு போதும்னு நினைக்கிற ஒரு புள்ளியை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் இந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சா போதும், இதுக்கப்புறம் என்னோட நேரத்தை என் குடும்பத்தோடையும் என்னோட பொழுதுபோக்குலையும் செலவு பண்ணுவேன்னு ஒரு கோட்டை போடணும். இல்லைனா எவ்வளோ பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுனா, போதும்னு சொல்ல தெரியாமல் இருக்கிறது தான். உங்களுக்கு போதும்னு ஒரு வருமானம் வந்ததுக்கப்புறமும் அடுத்த லைஃப் ஸ்டைலை பார்த்து நீங்களும் பெரிய கார், பெரிய வீடுன்னு ஆசைப்படுவீங்க. இதுதான் ஈகோவோட விளையாட்டு. உண்மை என்னென்னா, நீங்கள் மற்றவங்களை ஈர்க்கிறதுக்காக வாங்குகிற எந்த ஒரு பொருளையும் மற்றவங்க உங்களை மாதிரி மதிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நிஜமாக எவ்வளவு தேவை அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எல்லையை தொட்டதுக்கப்புறம் பேராசையால் அன்னெசரி ரிஸ்க் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் நிம்மதியை பணத்துக்காக பலி கொடுக்காதீங்க. தேர்ட் என்ன அப்படின்னா, காம்பவுண்டிங். இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் எதுன்னு கேட்டால் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் ஒரு தடவை காம்பவுண்டிங்னு சொன்னாராம். உதாரணமாக ஒரு பையன் டெய்லி ₹1 சேமிக்கிறான். டெய்லி ₹1 தானேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தினமும் சேமித்து அதை ஒரு நல்ல முதலீட்டில் போட்டால் அது காலப்போக்கில் பல மடங்கு பெருகும். ஒரு நாளில், ஒரு மாதத்தில் பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் தொடர்ந்து வருஷ கணக்காக செஞ்சால் அந்த குட்டி குட்டி சேமிப்பு ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கும். இதுக்கு என்ன தேவை? பொறுமை. நம்மளில் பல பேர் இன்றைக்கி முதலீடு செஞ்சுட்டு நாளைக்கே பணக்காரனாகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நிஜமான செல்வம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வாரன் பஃபட் இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனதுக்கு காரணம் அவர் ஏதோ திடீர்னு பெரிய லாபம் பார்த்தது இல்லை. அவர் ரொம்ப சின்ன வயசில் ஆரம்பித்து பல டீகேட்ஸாக விடாமல் இன்வெஸ்ட் பண்ணினது தான். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்க, எவ்வளவு நாள் பொறுமையாக இருக்கீங்க, அதுதான் முக்கியம். சின்ன சின்னதாக இருந்தாலும் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டைம் கொடுத்தா காம்பவுண்டிங் தன்னோட வேலையை அதுவே பார்க்கும். ஃபோர்த் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்காதது தான் உண்மையான செல்வம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த புக்கோட ஃபைனல் ட்விஸ்ட்டே. ஒருத்தர் புதுசாக BMW கார் ஓட்டுறாருன்னா அது அவர் செலவு செஞ்ச பணம். அது இப்போது அவரோட அக்கௌண்ட்டில் இல்லை. ஆனால் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ சேவிங்ஸ்லேயோ வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுதான் உண்மையான செல்வம். ஒருத்தர் ரொம்ப காஸ்ட்லியான காரு, வீடு, விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கினா அவன் பணக்காரன் நாம் நினைக்கிறோம்.
ஆனால் அது அவனோட ஈகோவோட ஒரு வெளிப்பாடு. அவன் பணக்காரன் இல்லை, அவன்கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் அவன் அதை செலவு பண்ணிட்டான். உண்மையான செல்வங்கிறது நீங்கள் செலவு செய்யாமல் சேமித்து வச்ச பணம். மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செலவு பண்ணாதீங்க. உங்கள் எதிர்கால பாதுகாப்புக்காகவும் உங்கள் ஃப்ரீடம்காகவும் சேமிங்க. 5th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரன் ஆகிறது ஈஸி, பணக்காரனாக நிலச்சி நிற்கிறது கஷ்டம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தைரியம் வேணும், ஆனால் அதை தக்க வச்சுக்க பயமும் சிக்கனமும் வேணும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக மட்டும் பிளான் போடக்கூடாது, தோத்துட்டா எப்படி மீண்டு வரணும்னு பிளான் போடணும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு பெரிய கிராஷ் வந்தால் கூட உங்களை அழிக்கக்கூடாது. அதுக்கு தான் கையில் எப்போவுமே கொஞ்சம் கேஷாக இருக்கணும், கம்மியான டெப்ட்டு இதெல்லாம் வச்சுக்கணும். நம்ம இலக்கு கேமில் இருந்து வெளியேறக்கூடாது. எவ்வளோ அடி விழுந்தாலும் எழுந்து மறுபடியும் விளையாட தயாராக இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தால் இருக்கிற எல்லாத்தையும் இழக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை தக்க வச்சுக்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கணும். 6th யாரோட வாழ்க்கையும் பைத்தியக்காரத்தனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ஒன்ஸ் கிரேசின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கும்போது அது நமக்கு தப்பாக தெரியலாம். இவன் ஏன் இப்படி செலவு பண்ணுறான், இவன் ஏன் இப்படி முதலீடு பண்ணுறான்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒருத்தரோட பணத்தை பற்றின முடிவுக்கு பின்னாடி அவங்களோட தனிப்பட்ட அனுபவம், அவங்க வாழ்ந்த விதம், அவங்களோட பயம், இது எல்லாமே இருக்குது. ஒருத்தர் வறுமையிலேருந்து வந்திருந்தால் அவங்களுக்கு பணத்தை பற்றின பயம் அதிகமாக இருக்கலாம். ஒருத்தர் பணக்கார குடும்பத்திலேருந்து வந்திருந்தால் அவருக்கு பணத்தை பற்றின வேற ஒரு பார்வை இருக்கலாம். அதனால் இன்னொருத்தரோட பண முடிவுகளை பார்த்து பைத்தியக்காரத்தனம்னு நினைக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். யாரோ ஒருத்தர் ஒரு ஷேரில் பெரிய ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அவரோட பேக்ரவுண்டு வேறையாக இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் தாத்தா ஒரு காலத்தில் மார்க்கெட் கிராஷ் ஆகி மக்கள் கஷ்டப்படுறத பார்த்துருப்பார். அவர் பேங்க்கில் போட்டு வச்சா தான் சேஃப்னு சொல்லுவார். ஆனால் நாம் இன்ஃப்ளேஷன் ஏறுது, இன்வெஸ்ட் பண்ணால் தான் லாபம்னு நினைக்கிறோம். கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அனுபவத்தை பொறுத்து தான் பணத்தை வேறு மாதிரி பார்ப்போம். ஸோ அவங்கவுங்க முடிவுகளை விமர்சிக்கிறத விட்டுட்டு நம்ம முடிவுகள் ஏன் இப்படி இருக்குன்னு மட்டும் யோசிக்கணும். இந்த புக்கிலேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, பண விஷயத்தில் கணக்கு போட்டதை விட நம்மளோட மனசு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களோட பணக்காரங்கிற அடையாளம் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறதுல இல்லை, நீங்கள் எவ்வளவு நிம்மதியாக இருக்கீங்க, எவ்வளவு சுதந்திரமாக இருக்கீங்க, எவ்வளவு நேரம் உங்கள் குடும்பத்தோடு செலவழிக்கிறீங்க, இதெல்லாம் தான் உண்மையான செல்வம். பணங்கிறது ஒரு கருவி தான். அதை நம்மளை சந்தோஷப்படுத்த, நிம்மதியாக வாழ, நம்ம கனவுகளை அடைய உதவும். ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையோட இலக்காக மாறும்போது தான் அது நம்மளை பயமுறுத்தும். நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் பணத்தை மட்டும் குவிக்கிறது இல்லை, பணத்தை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ பயன்படுத்துகிறது தான். நம்ம வாழ்க்கையில் பணம் ஒரு பகுதி தானே தவிர முழு வாழ்க்கை இல்லை. உங்கள் சந்தோஷம், உங்கள் குடும்பம், உங்கள் சுதந்திரம், அதுதான் உண்மையான செல்வம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கை பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி வேறு லெவல் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from me. Take care. Bye bye.